வணக்கம். ஏப்ரல் 21ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்ஸ் மற்றும் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் விடுமுறையாகத்தான் இருந்தது, குட் ஃப்ரைடேயை முன்னிட்டு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ செய்கிற தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 1% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யூஎஸ்ஏ சைனா இடையே இருக்கக்கூடிய அந்த வர்த்தக போர் குறித்தான அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சைனா எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க மற்ற நாடுகளுக்கு. ஏன்னா ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. யூஎஸ்ஏ மற்ற நாடுகளுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சைனாக்கு எதிராக, அதாவது சைனாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வர்த்தக டீலில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரக்கூடிய நாடுகளுக்கு யூஎஸ்ஏ வரி விலக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு செய்தி வெளியானது. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா சைனா இப்போ புதிதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. சைனா பதிலடி கொடுக்கும் அந்தந்த நாடுகளுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. உத்தரப்பிரதேஷ் அரசு 8 லட்சம் சோலார் ரூஃப் டாப் பிளான்ஸ் அமைப்பதற்கான திட்டத்தில் இருக்கிறாங்க. மார்ச் 2027 தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. இது பிரதான் மந்திரி சூர்யகர் யோஜனா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியில். நிஃப்டி பேங்க் ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்கு. முதல் முறையாக 55,000 லெவலில் கடந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக நிஃப்டி பேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் முதல் முறையாக 55,000 லெவலில் கடந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. அதானி போர்ட்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். 2030 அதானி போர்ட்ஸ் அவங்களுடைய ஆனுவல் கார்கோ கெப்பாசிட்டி 1 பில்லியன் டன்னை எட்ட வேண்டும் என்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. அதோடைய பாகமாக 2 அக்விசிஷன்ஸை நடத்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். ஒன்று ஆஸ்திரேலியாவில், மற்றொன்று அபாட் பாயிண்ட் போர்ட் ஹோல்டிங்ஸ். இரண்டுத்தையும் வாங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சோதனை நடத்தியிருக்கிறாங்க கம்பெனிலன்னு சொல்லியிருக்கிறாங்க. முழு ஒத்துழைப்பு கம்பெனி வழங்குவதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ். மேஸ்டெக் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் பேசிஸில் வருவாய் 905 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 4% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 81 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 14% விழுந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டுக்கு பிறகு தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1710, 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சிஎல்எஸ்ஏ அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1700, 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. நொமுரா 1690 ரூபாய் டார்கெட் கொடுத்துருக்காங்க. பை ரேட்டிங் 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யூபிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க்குக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 1680, 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. மெக்வாரி அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1670 ரூபாய் எதிர்பார்க்கிற டார்கெட், 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க்குக்கு. எதிர்பார்க்கிற டார்கெட் 1650, 17% அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு. நுவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 1630, 16% அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு. ஐடிசி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க மதர் ஸ்பேஷ் கம்பெனியில் ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 26.5% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க. அது இப்போ 49% உயர்த்துறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் 2027 Q1 முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஐடிசி. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. டைனகான் சிஸ்டம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. 3 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட். அதோடைய மதிப்பு 138 கோடி ரூபாய். இன்ட்ரார்க் பில்டிங் சொல்யூஷன்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. 300 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைக்குது. யார்கிட்டதுன்றது அவங்க சொல்லலை. டயர் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்டர் ஆர்க் பில்டிங் சொல்யூஷன்ஸ். டாடா எல்எக்ஸி Q4 ரிசல்ட்டுக்கு பிறகு மார்கன் ஸ்டான்லி டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலருந்து. அவங்க தொடர்ந்து அண்டர்வேட் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க டாடா எல்எக்ஸிக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் குறைத்ததற்கு பிறகு 4660 ரூபாய். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் 115 கோடி ரூபாய்க்கான டாக்ஸ் டிமாண்டை கைவிட்டிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க.
ஹுண்டாய் மோட்டார் இந்தியா குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஷேர் ஹோல்டர் லாக்இன் முடிவுக்கு வருது. கிட்டத்தட்ட 62% ஷேர்ஸ், அதாவது 50.78 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் லாக்இன்ல இருந்திருக்கு. 6 மாத லாக்இன். அந்த லாக்இன் முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. முடிவுக்கு வந்திருக்குன்றது அதற்கு அர்த்தம் வந்து கண்டிப்பாக சேலுக்கு வருன்றது அர்த்தம் கிடையாது. சேலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாக்இன்ல இருக்கிற வரைக்கும் அது சேலுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ அந்த லாக்இன் முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல. இந்த 50.78 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸோடைய மதிப்பு $9.79 பில்லியன். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் ஜைடஸ் மெட்டெக். அவங்களும் பிரேசில் நிறுவனமான பிரெயில் பயோமெடிக்கா ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த பிரேசில் நிறுவனத்துடைய டவி டெக்னாலஜி இவங்க வந்து கமர்ஷியலைஸ் பண்ண போகிறாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் யூரோப், இந்தியா மற்றும் வேறு சில மார்க்கெட்ஸ், எங்கெங்கே மார்க்கெட்ஸில் அவங்க ஒப்பந்தம் செய்திருக்காங்க அங்கே எல்லாமே வந்து அது கமர்ஷியல் செய்ய போகிறாங்க. இது வந்து கார்டியாலஜி செக்மெண்ட் கீழே வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். கோல்டே பாட்டல் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. நிதியாண்டு 2025 அவங்களுடைய ஆனுவல் சேல்ஸ் 2791 கோடி ரூபாய். அவங்க அறிமுகம் செய்த ப்ராஜெக்ட்ஸுடைய டோட்டல் கிராஸ் டெவலப்மெண்ட் வேல்யூ நிதியாண்டு 2025 4000 கோடி ரூபாய். கலெக்ஷன்ஸ் 2432 கோடி ரூபாய் நிதியாண்டு 2025 இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 18% அதிகரிச்சிருக்கு. ஏர்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. யூஏஇ அரசுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க. அதற்கு முன்னாடி அதோடைய சோதனையெல்லாம் நடத்திக்கிட்டு வராங்க. அந்த சோதனை இப்போ வெற்றிகரமாக முடிந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆர்டர் வந்து அவங்க வேறொரு யூஏஇ நிறுவனத்துடன் பார்ட்னர்ஷிப் தான் செய்கிறாங்க. யூஏஇ கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை, அந்த ட்ரோன் சப்ளை செய்கிறாங்க. அதோடைய சோதனை ஓட்டம் எல்லாமே வெற்றிகரமாக முடிந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஏர்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த சோதனை வெற்றிகரமாக இருக்கிறதுனால அவங்களுடைய இன்டர்நேஷனல் பிஸ்னஸும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் டிஃபென்ஸ்க்கும் சப்ளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஏர்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். நுவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் அவங்களுக்கு பிடித்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் குறித்தான ஒரு அப்டேட். அவங்க சில ஸ்டாக்ஸ்க்கு கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டரில் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 5150, 22% அதிகரிக்குன்ற எதிர்பார்ப்பு. டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2300, 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க நுவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ். பாரத் டைனமிக்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1650, 18.4% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. ஜஸ்ட் டயல் கம்பெனியுடைய ஷேர்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 9% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 18ல சில காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்ட் டயல் வந்து குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க, அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். சிஎன்பிசி டிவி 18ல 3 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று, கலெக்ஷன்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 11.3% வளர்ச்சியை பார்த்துருக்கு. ஸோ கலெக்ஷன்ஸுடைய வளர்ச்சி போன குவார்டரில் வெறும் 3.4% இருந்தது. செப்டம்பர் குவார்டரில் 7.9% இருந்தது வளர்ச்சி. இந்த இதில் பார்க்கும்போது 11.3% அதிகரிச்சிருக்கு இந்த குவார்டரில். கேஷ் ஆன் புக்ஸ் 5200 கோடி ரூபாய் இருக்கு கம்பெனிக்கு. இது அவங்களுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷனும் ஒப்பிடு பார்க்கும்போது 60% இருக்கு. ஸோ மார்க்கெட் கேபிடலைசேஷனுடைய 60% 5200 கோடி ரூபாய் அவங்களுடைய கேஷ் ஆன் புக்ஸாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. முழு ஆண்டிற்கான மார்ஜின்ஸ் 860 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு, 29.4%. போன வருடம், அதாவது போன நிதியாண்டு பார்க்கும்போது 20.8%, இந்த ஆண்டு 29.4%. இதான் 3 காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல இன்னைக்கு ஜஸ்ட் டயல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. 8 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டயலுக்கு. அதில் 6 பேர் பை ரெக்கமெண்டேஷனும், ஒருத்தர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷனும், ஒருத்தர் செல் ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஐநாக்ஸ் விண்ட், சுஸ்லான் எனர்ஜி போன்ற ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க முக்கிய தகவல் என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனுடைய டிராஃப்ட் வெளியாகி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அந்த டிராஃப்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ட் டர்பைன்ஸ் உற்பத்தி செய்ய தேவைப்படக்கூடிய முக்கிய பாகங்கள், பிளேட்ஸ், கியர் பாக்ஸ், ஜென்ரேட்டர்ஸ் மற்றும் டவர்ஸ் போன்ற முக்கிய பாகங்கள் வந்து இனி இந்தியாவில் உற்பத்தி செய்ததாக இருக்க வேண்டும் என்று கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஐநாக்ஸ் விண்ட், சுஸ்லான் எனர்ஜி போன்ற ஸ்டாக்ஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாங் வீக்கெண்டாக இருந்தது. வீக்கெண்டில் ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்குடைய ஷேர் பிரைஸ் ரெக்கார்டையை எட்டியதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். ஐசிஐசிஐ பேங்க் 2% அதிகரித்தது இன்ட்ராடேல. எஸ் பேங்க் கலக்கி இருக்கிறாங்க, 7% அதிகரித்தது. இன்ஃபோசிஸ் 3% அதிகரித்தது. ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் 2% வீழ்ச்சியை பார்த்தது. டாடா எல்எக்ஸி வாலட்டைலாக இருந்திருக்கு, 2% நெகட்டிவ், பிறகு 7% பாசிட்டிவ்ல போயிருக்கு டாடா எல்எக்ஸி. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸும் வாலட்டைலாக இருந்திருக்கு, 1% நெகட்டிவ், 1% பாசிட்டிவ். ஜஸ்ட் டயல் இன்ட்ராடேல 12% அதிகரித்தது. இது நம்ம காலையில் 11:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.